கடந்த காலங்களில் எப்பொழுதெல்லாம் மேற்காசிய நாடுகளில் போர் நிகழ்ந்ததோ அல்லது கச்சா எண்ணெய் விலை மேலும் கீழுமாக இருந்ததோ அந்த சமயங்களில் இந்தியாவில் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. கூடவே ஒரு பொருளாதார வீழ்ச்சியும் ஏற்படும் நிலைமை உருவாகியது. அதே மாதிரி இந்த முறையும் மேற்காசியாவில் ஈரான் அமெரிக்கா போர் தொடங்கியவுடன் ஹார்மோஸ் ஜலசந்தி மூடப்பட்டவுடன் பொருளாதார நிபுணர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அதே மாதிரி 1973 1991 நாம் சந்தித்த அதே ஒரு இக்கட்டான காலகட்டத்தை நாம் சந்திக்கக்கூடும் அப்படின்னு சொன்னாங்க. குறிப்பாக சோதனையான காலகட்டத்தை இந்தியா கடந்து வருவதற்கு முக்கிய காரணங்கள் 4 இருக்குது. அதில் முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்காசிய நாடுகள் குறிப்பாக ஈரான் போன்ற நாடுகளில் நாம் கொண்டிருந்த நட்புறவு. அதனால் நமக்கு தடைப்படாமல் அங்கிருந்து எரிவாயும் கச்சா எண்ணெயும் ஹார்மோஸ் ஜலசந்தி வழியாக இறக்குமதி செய்வதற்கு நமக்கு வாய்ப்பு இருந்தது. ரெண்டாவதாக, நாம் கடந்த ஒரு 10-12 வருஷங்களாக மேற்காசிய நாடுகள் தவிர அமெரிக்கா, ரஷ்யா, இங்கிலாந்து, ஆப்பிரிக்கா, வெனிசுலா போன்ற நாடுகளில் ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இந்த கச்சா எண்ணெய் எரிவாயு இறக்குமதி செய்வதற்கு. அது நமக்கு துணையாக வந்தது. மூன்றாவது விஷயமாக, கடந்த 10 வருஷங்களாக மாற்று சக்தி, அதாவது சோலார் பவர் மற்றும் பெட்ரோலோட எத்தனால் கலந்து விட ஆரம்பித்தார்கள் நம்ம அரசாங்கம். எத்தனால் கலக்க ஆரம்பித்ததுலேருந்து நம்முடைய கச்சா எண்ணெய் இறக்குமதி வெகுவாக குறைந்துள்ளது. 4வது விஷயம், 2019 பிரகதி அப்படின்ற ஒரு வார்த்தையை உபயோகித்து நமது பாரத பிரதமர் எல்லா துறையும், உள்துறை, வெளியூர் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்தார். அதனால் என்ன ஆச்சுன்னா, நம்மளுடைய இம்போர்ட் வெகு சுலபமாக இந்த சோதனை காலகட்டத்தில் நாம் அணுக முடிஞ்சது. அதனால் இந்த விஷயத்தை பார்க்கும்பொழுது சோதனை காலகட்டத்தில் மட்டும் நாம் ஃபயர் ஃபைட்டிங் செஞ்சு அதை அணுகிறத விட தொடர்ச்சியாக நமது அணுகுமுறை, மற்ற நாடுகளோடு உறவு, மற்ற மாற்று விஷயங்கள் செய்து நாம் ஒரு சுயசார்புடைய நாடாக இருந்தால் மட்டுமே நாம் இந்த சோதனை காலகட்டத்தை தாண்ட முடியும் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு பாடம். ஜெய் ஹிந்த்.